தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டெலிகிராம் டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஃபைலில் உள்ள தம்ப்நெயிலையும் அண்ட் டெக்ஸ்ட்டையும் எப்படி சேஞ்ச் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் நான் ஒரு சேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டாக்குமெண்ட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே அவங்களோட தம்ப்நெயில் ஆட் பண்ணியிருக்காங்க அண்ட் டெக்ஸ்ட்டு. ஸோ இது ரெண்டுமே எப்படி சேஞ்ச் பண்ணி நம்மளோட சேனலோட அந்த லோகோ டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி இதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது எதனால் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இன்னொரு சேனலில் ஏதாச்சும் ஒரு மூவிஸ் அப்லோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ அண்ட் அவங்களோட டெக்ஸ்ட் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை அப்படியே சேஞ்ச் பண்ணி உங்கள் சேனலில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் சொல்கிற அப்படியே டைப் பண்ணிங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாட் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத அப்படியே இது பண்ணுங்கள். ரீநேம் டிஜி பாட் அப்படின்னு டைப் பண்ணிக்க அட்டு போட்டு. ஓகேங்களா? ஸோ போட்டோன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு பாட்டு வரும். ஓகேங்களா? கீழே பாட்டுன்னு போட்டிருக்கோம். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த மாதிரி தான் வரும். ஸோ நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருந்தேன், நான் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட்னு இருக்கும். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி வரும். அதாவது உங்கள் நேம் போட்டு வெல்கம் டு ரீநேம் பாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃபைல்ஸ் வித் கஸ்டம் தம்ப்நெயில் சப்போர்ட். அதாவது நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட் ஃபைலை இதுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அது ரீநேம் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? அண்டு உங்களோட தம்ப்நெயில் அந்த லோகோ அட்டாச் பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் லோகோ சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் உதாரணத்துக்கு சும்மா சாம்பிளுக்கு ஒரு லோகோ சென்ட் பண்ணுறேன். ஓகே, இதான் நம்மளோட லோகோ. நான் சென்ட் பண்ணிக்கிறேன். சென்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், கஸ்டம் தம்ப்நெயில் சேவ்டு பெர்மனெண்ட்லி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் ஒவ்வொரு வாட்டி லோகோ சென்ட் பண்ண வேணாம், ஒரு வாட்டி சென்ட் பண்ணாலே போதும். இப்போ நீங்கள் ஒரு சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை புதுசாக ஆரம்பிக்கிங்கன்னா நீங்கள் அதுக்கு ஈஸியாக சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே மூவிஸ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்மி சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம அதுக்கு சென்ட் பண்ணணும். இப்போ ஷேர் ஐகான் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அந்த பாட் இருக்குது பாருங்கள், அந்த ரீநேம் அந்த பாட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதாவது என்ன பண்ணோன்னா இவங்களோட டிஜி பாட்ஸ் அதை நம்ம ஜாயின் பண்ணி, அதாவது அவங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். உதாரணத்துக்கு நான் அதை கிளிக் பண்ணுறேன் அட்டு. ஸோ இங்கே இது அவங்களோட பாட்ஸ். ஓகேங்களா? ஜாயின் கொடுத்துருங்க. ஜாயின் கொடுத்தோன்னா இப்போ இவங்க நிறைய பாட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாட்டை நம்ம யூஸ் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இங்கே நம்ம நேம் டைப் பண்ணணும். அதாவது அப்போ அந்த நேம் ரீநேம் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்மளோட அந்த சேனல் நேம் நம்ம டைப் பண்ணலாம். எல்லாம் டைப் பண்ணியாச்சு. இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ட்ரைங் டு டவுன்லோட் டு மை சர்வர் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களோட சைஸை பொறுத்து, இப்போ நீங்கள் 100 MBக்குள்ளே அந்த டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா டக்குன்னு இதாகிடும். இப்போ எனக்கு 545 கிட்ட இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட நோட்டு ஸ்பீடை பொறுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்மளோட அந்த லோகோ அண்டு நம்ம என்ன டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணோமோ அதை வச்சு நமக்கு ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம சேனலில் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் மற்றவங்க சேனலில் உள்ள டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு டாக்குமெண்ட் ஃபைல்ஸையும் நம்மளோட லோகோ அண்டு நம்மளோட டெக்ஸ்ட்டு போட்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த தம்ப்நெயில் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கீழே ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் டெலீட் தம்ப்நெயில் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணோன்னே நம்மளோட தம்ப்நெயில், அதாவது நம்ம இப்போ அப்லோட் பண்ண பார்த்தீங்களா, இந்த தம்ப்நெயில் டெலீட் ஆகிடும். இதுக்கடுத்து நீங்கள் புதுசாக ஒரு தம்ப்நெயில்
ஒரு இமேஜ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா அது வந்து கஸ்டம் தம்ப்நெயில் சேவ்டு அப்படின்னு வந்துடும். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு மறுபடியும் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தம்ப்நெயில் இல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறலாம் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களோட எந்த ஒரு டெக்ஸ்ட்டானாலும் போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க. நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து டர்ன் ஆன் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லாக வீடியோஸும் மிஸ் பண்ணால் வரும். ஸோ மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா.